வணக்கம். பாரம்பரிய அரிசிகளை பற்றி ஒரு சின்ன ரீகேப். இது ராஜமுடி அரிசி, பச்சை அரிசி. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ரெகுலர் சாதத்துக்கு இல்லை அப்படின்னா இடியாப்பம், புட்டு அந்த மாதிரி கூட இது உபயோகப்படுத்திக்கலாம். ரொம்ப ரத்த அபிவிருத்திக்கு பயன்படுத்தலாம் இந்த அரிசி. இந்த அரிசி வந்து கிச்சிலி சம்பா கைக்குத்தல். இது வந்து டயபெட்டிக்கு, ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, ஈஸி டைஜஷனுக்கு அந்த மாதிரி இது யூஸ் பண்ணலாம். ரெகுலர் சாதம், அதே மாதிரி புட்டு, இடியாப்பம் அதுக்கும் யூஸ் பண்ணலாம். இது வந்து மணிச்சம்பா. இந்த அரிசி வந்து உங்களுக்கு டயபெட்டிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி அடுத்த பதிவில் நிறையா பார்க்கலாம். இது செவன் சம்பா புழுங்கல் அரிசி. இது வந்து டெய்லி சாதத்துக்கு, சாப்பாட்டுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸி டைஜஷன், கஞ்சியிலையும் இது ரொம்ப நல்லா பண்ண முடியும். இது வந்து தூயமல்லி அரிசி. இட்லிக்கு இது ரொம்ப நல்லா வரும், தோசைக்கும் ரொம்ப நல்லா வரும். இது வந்து இலுப்பைப்பூ சம்பா. நரம்புகள் வலுப்படுறதுக்கு இந்த அரிசி ரொம்ப நல்லா பயன்படும். சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் அது இதில் நல்லா பண்ணலாம்.